அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசியை லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில நாட்கள் வியூஸ் ரொம்பவே கம்மியாக போகிறனால வீடியோஸ் போடுறதுக்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதம் எல்லாருக்குமே, அதாவது வருஷ கடைசியில் இருக்கும் வர மாதத்தோட பலனும் அடுத்த ஜனவரி மாதத்தோட பலனும் 2026 முதல் பாதியோட பலனும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை ரெகுலராக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வியூஸும் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 26/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பகல் 1:39 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் காலையில் 8:56 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. கும்பராசியில் சந்திரன் இருக்கிறது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:28க்கும் சூரியன் மறைவு மாலை 5:50க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்றும் கிடையாது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:44 12:09 வரைக்கும் இருக்குது. துர்கைக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம். யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:25 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:53 9:19 வரைக்கும் இருக்குது. இப்போ சஷ்டி திதியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது, பசுமாடு, வீடு, வண்டி வாங்குறது, விற்கிறது, அந்த மாதிரி செய்யலாம். மருந்து உற்பத்தி செய்கிறது, மருந்து சாப்பிட்றது, ஏன்னா முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் திதிங்கிறதுனால இதெல்லாம் நல்லதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் மந்திரம் ஓத, சாந்தி செய்ய, ஏற்றம் நிறுவ, சூளை பிரிக்கிறதுக்கு ஏற்றது. ஆனால் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் கிடையாது. மரண யோகமும் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு விருப்பம், சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு அன்பு, துலாம் ராசிக்கு ஆரோக்கியம், விருச்சிக ராசிக்கு பகை, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு வெகுமதி, கும்ப ராசிக்கு மேன்மை, மீன ராசிக்கு பாசமாக இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டு போங்க. வருடத்தோட கடைசி நாட்களில் இருக்கிறோம். இது எல்லாமே மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் சந்தோஷமாக நாளை கழிக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலனில் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் குறைவில்லை. அதே நேரங்களில் நிறைய வரவுகள், எதிர்பாராத சந்தோஷங்கள் தரக்கூடிய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி கொஞ்ச நாள் சரியில்லாமல் இருந்தாலும் மற்ற கிரக நிலைகளில் பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சந்திரனும் ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு திருப்தி தர விதமாக தான் இன்றைக்கி நாள் அமையும். பெருசாக எதிர்பார்க்கலனாலும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் சேரும். பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உயர் பதவிகளோ வளர்ச்சியோ காண்ற நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம், இல்லைனா தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் ஏற்பட நேரிடும். அது மூலிமா நல்ல ஒரு வருவாயும் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படுற மாதிரி இருக்குது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போது சிறப்பான வாய்ப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது. உங்களோட தனித்திறமையை பயன்படுத்தி உங்களோட இலக்குகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனசில் இருக்கிற தெளிவு காரணமாக சரியான முடிவை எடுத்து சந்தோஷமாக உற்சாகமாக நாளை கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் மும்முரமாக செஞ்சு தக்க நேரத்தில் முடிப்பீங்க. உங்களோட தனித்திறமை மூலிமா உங்களோட பணிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலைகளில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சியாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்விக்கிற ஒரு நாளாக தான் இருக்கும். வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா நல்ல ஒரு பிணைப்பை உருவாக்குவீங்க.
தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கு. வாரத்தோட அதாவது வருஷத்தோட கடைசி வாரங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். நாள மிஸ் பண்ணிறாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. உங்களோட திறமை மற்றும் நேர்மையான முயற்சி மூலியமா கூடுதல் ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருஷ கடைசியில வர பணம் நல்லாவே சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். உங்களோட நாளுக்கு தேவையான போதிய பணம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பணத்த நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமா நல்ல ஒரு ஆரோக்கியத்த பராமரிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மேஷ ராசிக்கு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்சு நாள் முழுக்க சிறப்பா தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவா, புத்திசாலித்தனமான நாளா இருக்கு. எல்லா விதத்திலயும் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கிற விதமா தான் இருக்கும். உங்களோட செயல்பாடுகள்ல உங்களோட திறமைகளும், உங்களோட செயல்திறனும் பளிச்சிடக்கூடிய விதமா இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லா விஷயத்திலயும் அனுகூலமான பலன் உண்டு. வெள்ளிக்கிழமை சாதகமான நாளா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட கிரகநிலைகள்ல 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, ஆ 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், ஆ 11ஆம் இடத்துல சனி பகவானும் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமா இன்னைக்கு சுப செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதும், வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. நாள் முழுக்க சீரான பலன்கள், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. குடும்பத்தில் சந்தோஷமும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. உங்ககிட்ட இன்னைக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை அதிகமாக தேடி வர வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா தொழில் வாய்ப்போ அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலியமா உங்கள் வேலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரொம்பவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாள். உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்திறனும் நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு திறமையை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உங்களோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கிறது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயனுள்ள வகையில் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்துலேயும் நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் மகிழ்ச்சியான நேரங்களை செலவு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிறது உங்களோட மனசுக்கு நிறைவாக இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற நாளாக தான் இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும். பயனுள்ள வகையில் பணத்தை முடிவு பண்ணி செலவு செய்கிறதும் சேமிக்கிறதும் வாய்ப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஒரு ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணி ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதுக்கும், சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் ரிஷப ராசிக்கு அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா சில விஷயங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. செய்கிற செயல்கள், காரியங்களில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. உங்களோட ராசியில் குரு, 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம். தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போக வேண்டிய அவசியமாக இருக்குது. எதிர்பாராத உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆனால் சில ஏமாற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளில் உங்களோட வேலைகளையும் உங்களோட செயல்களை செய்கிறதுலையே
கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட பதட்டத்தையும், பயத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அ ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனச நிம்மதியா வச்சுக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா, அ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள சுமூகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதுன ராசிய பொறுத்தளவுக்கு கவனமும், நிதானமும் எல்லா விஷயத்திலயும் தேவை. மூர்க்கத்தனத்தையும், அவசர புத்தியும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல பணிகள் அதிகமா இருக்கு. முக்கியமான பணிகள முடிக்க கரெக்ட்டா பிளான் பண்ணி அதெல்லாம் முதல்ல முடிச்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா, அது நிலுவையில நின்னுதுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அது அது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா, அ உங்களோட வேலைகள செய்யும்போதே சில அசாதாரணமான தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா, ஒரு சிலருக்கு குறிப்பா வேலை இழப்புக்கான வாய்ப்பா இருக்கு. கவனமா சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட திருப்தியான மனநிலை இல்ல. தேவையில்லாத பிரச்சனைகள மகிழ்ச்சிகரமா அ அ இல்லாம அ குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சா கேஷுவலாவும் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகள பேசி துணைய மகிழ்விக்க வேண்டியது அவசியம். அப்படி விட்டீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட பிரச்சனைகள அவங்க மேல திணிக்காம இருக்கிறது நல்லது. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்ல. நீங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும், தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு சேமிக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தீங்க. ஆனா, அந்த பணம் கடைசி நேரத்தில கரையிற மாதிரி இருக்கு. கவனமா சிக்கனமா பணத்த கையாளலைன்னா, தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டு பணம் நஷ்டம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்ல. தூக்கம் இல்லாத ஒரு காரணம் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸா இருங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு யோகா செய்றதும், வாக்கிங் போறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அ பொறுமையா இருங்க. ஏன்னா, இன்னைக்கு வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல அ கேது இருக்கிறதும், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், எ 8ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறாரு. என்னதான் நீங்க ஒரு திட்டம் போட்டு நாள கொண்டு போனாலும், அதுக்கு எதிர் திசையில தான் அது நடக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அத முடிக்கிறதுல தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கு. நிதானமா ஒவ்வொரு சூழ்நிலையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல இழுபறி நிலை இருக்கு. எதிர்பார்த்த பணம் நேரத்துக்கு வராது. கொடுக்க வேண்டிய பணம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க கொஞ்சம் அ கவனமா இருங்க. குறிப்பா சொல்லணும்னா, பயணங்கள் போது கவனமா இருக்கிறது நல்லது. பணத்த கையாளும்போது கவனமா இருக்கும்போது இருக்க வேண்டியது நல்லது. மிஷின்ல இல்லன்னா வந்து ஒரு சில வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. கேஷுவலாவோ, லெதார்ஜிக்கா இருக்காதீங்க. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படுற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட சமநிலையும், கட்டுப்பாட்டையும் இழக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையாவும், உறுதியாவும் அத சமாளிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு பாதகமான விளைவுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருக்கும். வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரங்கள்ல திட்டமிட்டு ஒழுங்கா செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பலன எதுவும் எதிர்பார்க்காதீங்க. என்னதான் நீங்க சிறப்பா செஞ்சாலும் அங்கீகாரம் கிடைக்காது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்ல தவறுகள் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு கேஷுவலா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. அமைதியா தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுறது நல்லது. உங்களோட பிரச்சனைகள ஏற்படுத்தி தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா நல்லதா இருக்கும். தேவையில்லாத புரிதல் இல்லாம இருக்கிறதுனால, தேவையில்லாத வார்த்தைகள விடாம இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. அ முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்து சூழ்நிலைய சமாளிக்க முடியும்னா பண்ணுங்க. இல்லன்னா ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறது எல்லா விஷயத்திலயும் நல்லது. யாரோட விஷயத்திலயும் தலையிடாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இல்ல. சம்பாத்தியம் குறைவா தான் இருக்கு. அதே நேரங்கள்ல பணத்தட்டுப்பாடும் இருக்கிற மாதிரி இருக்கு. தேவைகள் அதிகமா இருக்கு. அதுவும் வீணான தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பொறுமையா யோசிச்சு ஒவ்வொரு பைசாவையும் செலவு பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனை, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா, வயிறுல கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னா மருத்துவ செலவுகள் அதிகமாகுற மாதிரி இருக்கும். கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு அ கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா, நீங்க செய்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயம் தரா மாரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களோட அ டபுள் மைண்டடும் இல்லன்னா குறுக்கு புத்திய வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. நேர்மையா செயல்பட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலும் சாதகமான பலன்கள் உண்டு. உங்களோட ராசியில கேது இருக்கிறதும், 4ஆம் இடத்துல புதனும், 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாயும், 7ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. பணவரவு சுமாரா இருக்கும். பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். பசங்களால வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துல தேவையில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். கவனமா குடும்பத்தில விட்டு குடுத்து மகிழ்ச்சியா எல்லாரையுமே வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. வியாபார வளர்ச்சிக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட ஆர்வம் எல்லா விஷயத்திலயும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் நெறையவே இருக்கு. கொஞ்சம் மனசும் புத்தியும் தெளிவா இருந்ததுன்னா, முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும். பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவா இருந்ததுன்னா, நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருந்திருந்ததுன்னா, நாள் முழுக்க எல்லா விதத்திலயும் சாதகமான பலன்கள் உண்டு. வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆச்சரியமாவும், உற்சாகமாவும் நெறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை கிடைக்கலாம். எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான நாளா இந்த நாள் அமையும். உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும், பாராட்டையும் பெறக்கூடிய விதமா இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சகஜமா நடந்துக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்லதா இருக்கும். அனுசரிச்சு போறது நல்லது. ம நல்ல ஒரு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் இருக்கிறதுக்கு தொணக்கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டிங்கன்னா, நாள் இனிமையா போகும். மத்தபடி பெரிய பாதிப்புகள், பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்ல. ஆனா, கேஷுவலா நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. விட்டு குடுத்து போங்க. மகிழ்ச்சியான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்ப பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கு. ஆனாலும், நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திட்டமிட்டு பணத்த சேமிச்சீங்கன்னா நல்லது. அப்பதான் உங்களுக்கு உண்டான உயர்வு நிலை கிடைக்கும். ஏன்னா, கையில நீங்க பணம் வச்சிருந்தா, அது செலவு ஆகறதுக்கான வாய்ப்பு தானாவே தேடி வரா மாதிரி இருக்கு. பண விஷயத்துல சாதகமா தான் நாள் இருக்கு. பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல், உற்சாகம், மகிழ்ச்சி காரணமா நாள் முழுக்க ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. என்னதான் சிம்ம ராசிக்கு சில எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களா இருக்கு. அத எண்ணங்கள தவிர்த்துட்டீங்கன்னா, மத்தபடி நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்றாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், மகிழ்ச்சி எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன். சிம்ம ராசிய விட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நெறையவே இருக்கு. அ உங்களோட வியாபார விஷயமா நீங்க பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நெறைய புதிய யுக்திகள கையாள்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, அ 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 6ஆம் இடத்துல சந்திரன், ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும், சுகவாசியான வாழ்க்கை. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ நவீனகர நவீனமான பொருட்கள் வாங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அது தொழிலா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. வேலை செய்றவங்களுக்கு பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சகோதர, சகோதரி வழியில அனுகூலமான பலன்களும், நல்ல ஒரு ஆதரவும், உதவியும் கிடைக்கிறது. உங்களுக்கு சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நெனச்ச காரியங்கள நெனச்சா மாதிரி முடிப்பீங்க. அது மூலியமா ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விருப்பங்கள நிறைவேத்திக்க ஏற்ற ஒரு நாள். முன்னேற்றகரமான பலன்கள் எல்லா விஷயத்திலும் இருக்கு. நீங்க நெனைக்கிற அ செய்ற செயல்கள் எல்லாமே சீராக நடக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடை இருந்தாலும் பிரச்சனைகள் இல்ல. நல்ல ஒரு நன்மை விளையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். நாள் முழுக்க மும்முரமா இருப்பீங்க. முழுமையா உங்களோட திட்டமிட்டு செய்கிற செயல்பாடு இன்னைக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நகைச்சுவையான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் புரிதலும் அந்யோன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக்கிக்கிட்டு நாளை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்ககிட்ட இருக்கிற மனசில் இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். எதிர்காலம் குறித்தோ உங்களோட திருமணம் குறித்தோ பேச்சு வார்த்தை நடத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான பண வரவு இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. சேமிக்கிற ஆற்றலும் நிறையவே அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன முதலீடு பண்ணி சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள், சிறந்த பலன்கள் காத்திருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு பாராத விதமாக சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இது ஏன்னா அதிகப்படியாக குடும்பம் இல்லைன்னா வேலை செய்கிற இடம் சம்மந்தமான சூழ்நிலைகளாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய பிரச்சனைகள் ஆக்காமல் பார்த்துக்கிறது, பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. உங்களோட ராசியில் 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. பல விஷயங்கள் அனுகூலமாக இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு தான் பலன்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் இருந்த தடைகளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உறவினர்கள் வருகை கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் செலவுகள் அதிகமாக்கும். சில பிரச்சனைகளும் எதிர்பாராமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். சில வேதனையான சூழ்நிலைகளை நீங்கள் பொறுமையாக இருந்து உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சுற்றி நடக்கிற சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நன்மை கிடைக்கும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சில தவறுகள் காரணமாக வேலையில் முன்னேற்றம் காண்பது கஷ்டம். செஞ்ச வேலையை திரும்ப ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உறவில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்காதீங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது மென்மையாக இனிமையாக பார்த்து பேசுனீங்கன்னா நல்லது. வார்த்தைகளையும் தேடி பிடிச்சி பேசுங்க. நெகட்டிவாக அவசரத்தில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை தொணக்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது. உங்களோட மனசில் இருக்கிற சில விஷயங்களை பகிரும்போது பொறுமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா இருக்கிற சேமிப்புகள் கரையிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஆன்லைன்லேயோ இல்லைன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை போட்டு தொலைக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பதட்டமும் மனசில் தடுமாற்றங்களும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களோட கவனக்குறைவு காரணமாக நடக்கும்போதே கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பதட்டத்தினாலேயே பல விஷயங்கள் நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. மனசில் தெளிவில்லை, ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை கேட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து நடக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசியில் புதன் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல குருவும்
10ஆம் இடத்துல கேதுவும் வந்து நீங்க ஆரோக்கியத்துல சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். மந்தமா இருக்கிற மாதிரி நாள் இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுக்கு தேவையான குடும்ப தேவைகள பூர்த்தி செய்ய சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கு. பெரியவங்கள பார்த்து பேசுறதும், அவங்க மூலியமா ஒரு சில ஆதரவு கிடைக்கிறதும் தான் உங்களுக்கு நாள்ல திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. சில சவாலான சூழ்நிலைகள கையாள வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து மனச ஆறுதலா வச்சுக்க வேண்டியது அவசியம். பாட்டு கேட்கறதும், வெளியில போறதும் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. அவங்கவங்க விருப்பம், அவங்க என்ன செய்றாங்களோ அத செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுருங்க. உங்களோட கருத்துக்களையும், உங்களோட புரிதல வந்து அ நீங்க உங்களோட எண்ணங்களையும் தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு குழப்பமான சூழ்நிலைகள் நெறைய இருக்கு. உங்களோட கவலைய அதிகப்படுத்தி தேவையில்லாத வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. உங்களோட வேலைகள பெர்ஃபெக்ட்டா கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா சில எதிர்பாராத சிக்கல்கள சந்திக்கிற நாளா தான் இருக்கும். கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட தீவிரமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள அதாவது ஆ அவங்க மேல திணிக்கிற மாதிரி சில விஷயங்கள செய்றது அ ரொம்பவே நெகட்டிவா இருக்கு. இந்த போக்க தவிர்த்துட்டு நட்போட நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்யட்டும்னு விட்டுருங்க. அவங்கள எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணாலே அது பிரச்சனையா தான் இருக்கு. இது கணவனா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், காதலர்களா இருக்கட்டும் பொருந்தும். அ அதே நேரங்கள்ல பணத்தோட பற்றாக்குறை காரணமா சில சந்தோஷமான தருணங்கள் இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் கிடையாது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அது கண்டிப்பா நடக்கிற மாரி தான் இருக்கும். அ அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பிரச்சனைகள கையாளுங்க. பண விஷயமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்படுற நேரத்துல தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. மாத்திரையாவது அட்லீஸ்ட் வாங்கி போட வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு காய்ச்சலா இருந்தாலும் கவனமா கவனமா இல்லாம கேஷுவலா விட்டுறாதீங்க. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலன்கள் உண்டு. கண்ண மூடி காலையில தொறக்கும்போதே சில மகிழ்ச்சியான விஷயங்கள உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள சந்தோஷமும், நல்ல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும், உற்சாகமாவும் இருப்பீங்க. உங்களோட கிரகநிலைகள பார்க்கும்போது சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே உங்க ராசியிலே இருக்கிறது. சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியும், ஜாலியாவும் நல்லாவே இருப்பீங்க. 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன். எதுவா இருந்தாலும் அப்பப்போ பின்னுக்கு இழுத்தாலும் உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் நாள முன்னுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. குடும்பத்துல சுப செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. உங்களோட இலக்குகள ஈஸியா அடையக்கூடிய ஒரு நாள். முக்கிய முடிவுகள் இன்னைக்கு நீங்க எடுக்கிறது நல்ல பலன்கள அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்கள் மூலியமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, புத்திசாலித்தனமா நாள பயன்படுத்திட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்ல ஒரு பலனை தரும். தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட வேலைகள செய்வீங்க. நீங்க செஞ்ச வேலைகள உங்களுக்கே பிரமிப்பாவும், திருப்தியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். அது மூலியமா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை இன்னைக்கு நீங்க கண்கூடா பார்த்து மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ உங்களோட நாள் சிறப்பானதா, வேலைகள்ல பயனுள்ளதா தான் இருக்கு. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான வார்த்தைகள பேசி, நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கும், துணைக்கும், கணவன் மனைவிக்கும் இது பொருந்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. சிறப்பான அனுகூலமான நாள தவற விடாம, உங்களுக்கு பயனுள்ள விதத்துல நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணவரவு உங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிர்ஷ்டம் காரணமா இன்னைக்கு கணிசமான பணத்த சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கையில பணம் அதிகமா இருக்கிறனால மனசுக்கும் சந்தோஷம் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. சுறுசுறுப்பா உங்களோட நாள கொண்டு போறதுக்கு இதுவே உங்களுக்கு துணையா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், திடமான மனசு காரணமா சிறந்த ஆரோக்கியத்த பராமரிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் நாள் முழுக்க உங்கள மகிழ்ச்சியாகவும், ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவியா இருக்கும். தனுசு ராசிக்கு பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் வார்த்தைகள்ல நிதானம் அவசியம் தேவை. உங்களோட ராசியில 2ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 3ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியனும், செவ்வாயும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பணப்புழக்கம் குறைவா தான் இருக்கும். வேலையில எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா பண பிரச்சனையை தவிர்க்கலாம். இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில்ல மாறுதல்கள் கொஞ்சம் சின்ன சின்னதா செஞ்சீங்கன்னா லாபம் குறையாது. நண்பர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களோட நீங்க விரும்புகிற பலனை அடையணும்னா கடினமா உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாள்ல ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்க. இது அனுகூலமான நாளா கிடையாது. உங்ககிட்ட உங்க மேல நம்பிக்கை அவசியம் தேவை. ஏன்னா, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இழக்கிற மாதிரி சில மனநிலைகள் இருக்கு. உங்களோட இலக்குகள அடைய நம்பிக்கையான உணர்வோட அடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்றதா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட சூழ்நிலைகள் கொஞ்சம் சவாலானது தான் இருக்கும். பொறுமையோட சமாளிக்க வேண்டியது அவசியம். ப்ரொஃபஷ்னலா உங்களோட வேலைகள செய்யுங்க. அதிகமா வேலை இருக்கிறனால ரொம்பவே வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால முக்கியமான வேலைகள ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி முதல்ல முடிச்சிறது நல்லது. ஏன்னா, அது பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். மேலும் மேலும் பிரச்சனைகள் ஆகாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பய உணர்வும் அதாவது எதிர்கால குறித்து எண்ணங்களும் தேவையில்லாத உங்களோட உணர்வை பாதிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத அந்யோன்யம் குறையிற மாதிரி இருக்கும். புரிதல் குறையிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான நாளா கிடையாது. சில வார்த்தைகளை பேசும்போது நிதானமா பார்த்து பேசுங்க. உங்களோட பதட்டத்தையும் உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட கோவமா காட்டிட்டு நாள்ல சுமூகமான சூழ்நிலைகளை கெடுத்து மனசை வருத்திக்காம நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பாராத வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு சேமிக்கிறத கடினமாக்கும். அதே நேரங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு வீணாக கடன் வாங்குற சூழ்நிலைகளை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத உணர்வுகளும் கோவ உணர்ச்சிகளும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கு. குழப்பங்கள் இல்லாமல் நாளை தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. அதிகம் யோசிக்காதீங்க. ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள். ஒரு சில விஷயத்தில் தெளிவாக யோசித்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு குழப்புற மாதிரி பல விஷயங்களை செய்து இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசியில் சந்திரனும் ராகுவும் 2ஆம் இடத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல குருவும் 7ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல புதனும் 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாயும் இருக்கிறது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு வேலையில் புது பொலிவோட தெம்போடு செயல்படுங்க. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் பார்த்து வாங்குறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்க்காத வகையில் கொஞ்சம் நல்லாவே போகிற மாதிரி இருக்குது. முன்னேற்றங்கள் இருக்கும். எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது. நிறைய நீங்கள் விரும்ப ஆசைப்பட்ட பலன்கள் கிடைக்காமையும் போகலாம். ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் உங்களோட சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக சொன்னோன்னா தூக்கம் இருக்காது. ஓய்வு எடுக்க முடியாது. சில நேரங்களில் பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சவால்களை மேற்கொள்ள நீங்கள் திட்டமிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம்.
முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. அதனால உங்களோட வேலைகள முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். காலையிலேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கரெக்ட்டா பிளான் பண்ணி நீங்க வேலைகள முன்னுரிமைப்படுத்தி செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. இல்லன்னா முக்கியமான வேலைகள முடிக்காம அது பேர் கெடவும், வேலையில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பா இருக்கு. அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும் குடுக்காதீங்க. உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம கவனமா செய்ய வேண்டியது நீங்க தான். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க குடும்ப பிரச்சனை, அதாவது வீட்ல நடக்கிற விஷயங்களால உங்களுக்குள்ள தேவையில்லாத அ மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறான புரிதல் ஏற்படவும் இந்த சூழ்நிலைகள நீங்க புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். பொறுமையா அவங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள எடுத்து சொல்லுங்க. ஏனோ தானோன்னு யார்கிட்டயும் சொல்றா மாதிரி சொல்லாதீங்க. இன்னைக்கு பேசும்போது நிதானமா என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்துல இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தேவைகள அன்றாட தேவைகள பூர்த்தி செய்றது கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது உங்களோட சேமிப்ப கரைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய நாள். இல்லன்னா சேமிப்போ, இல்லன்னா பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்பந்தமான கண் எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுங்க. அப்பதான் விரைவா குணமடைகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க கொண்டு போனீங்கன்னா, அது தேவையில்லாத பெரிய செலவாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு கும்பராசிக்கு தேவை. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பதட்டம் தான் ஜாஸ்தி. தேவையில்லாத பயம், எதையோ இழந்தது போன்ற மன உணர்வு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில சனி பகவான் இருந்தாலும், உங்ககிட்ட இருந்து ஒரு நெகட்டிவான வைப்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத கலைக்க வேண்டியது அவசியம். 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும். நீங்க செய்ற செயல்கள்ல நிதானமா செய்யுங்க. அவசரப்படாதீங்க. ஆ வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கிருங்க. இல்லன்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது நல்லது. கூட பிறந்தவங்களால அனுகூலம் ஏற்படும். வேலையாட்கள் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிற மாதிரி தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்லது. உங்க மனசுல இருக்க பதட்டத்த அவங்க மேல இறக்காதீங்க. நீங்க இன்னைக்கு விரும்புற பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களோட சமநிலை, அதாவது மனச அ உங்களோட கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நன்மையான பலன அடையணும்னா, கூட இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் கம்மியா இருக்கு. தைரியம் ரொம்பவே கம்மியா இருக்கு. பயம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்களோட நாள தைரியமா இருந்தீங்கன்னா, சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு எதுலயும் ஒரு முழு ஈடுபாடு இல்ல. ஏனோ தானோன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மந்தமான மனநிலை, ஆரோக்கியத்திலயும் பிரச்சனை, குடும்பத்திலயும் பிரச்சனைன்னும்போது வேலையில கவனம் இல்லாம இருப்பீங்க. அதனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திறமையா பணியாற்ற வேண்டியது அவசியம். அதே நேரங்கள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்தி கவனிச்சு பணி செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட கோபத்தையும், எரிச்சலையும் தான் காட்டுற மாதிரி இருக்கு. உங்களோட பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, எதிர்காலத்த குறித்த கவலைகள் எல்லாமே ஒரு நெகட்டிவான இம்பேக்ட்டா தான் நீங்க திணிப்பீங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்கணும். அவங்களோட கருத்துக்கு மரியாதை குடுக்க மாட்டீங்க. இது தேவையில்லாத வாக்குவாதத்தையும், சிக்கலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. புரிதல் ரொம்பவே கம்மி. அதனால நாள பொறுமையா பேசுங்க. அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. இல்லன்னா அது பிரச்சனைகள் பெருசா போறதுக்கு வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா பண இழப்புக்கான சாத்தியம் இருக்கு. உங்களோட குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற பணத்த ஓப்பனா சொன்னீங்கன்னா, அது இன்னைக்கு காலியாகும். முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. காலையிலேயே அக்கவுண்ட்ல போட்டு வச்சுறது நல்லது. கையில வச்சீங்கன்னா, அது தொலையறதுக்கும் வாய்ப்பா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வயிறுல எண்ணெய் சம்பந்தமான உணவோ, கார வகைகளோ சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட வேண்டியது அவசியம். அதிக நீர் பருகுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த விதமான பலன்கள், குறிப்பா நட்சத்திர பலன், பொது பலன்னு கேட்காதீங்க. அது பிரயோஜனமே கிடையாது.
ஏன்னா இருக்கிறது 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம். இதை வச்சுக்கிட்டு பொது பலனுன்னும் போது அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறோன்னா குறிப்பிட்டு ஒரு 30லேருந்து 40% வரைக்கும் தான் பொருத்தமாக இருக்கும். மீதி இருக்கிற 60லேருந்து 70% வெறும் உங்களுக்கு பொருந்தாதது, மனசுக்கு வருத்தமாக இருக்கும். எதுவுமே சரியாக நடக்காத மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும். சுயஜாதகம் மட்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதை மட்டுமே உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வேணுங்கிறவங்க சுயஜாதகம் பார்க்கறதுக்கு ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த எப்படியெல்லாம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.